சப்போஸ் இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது நமக்கான வீடியோ கிடையாது, இது நமக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஸோ உங்களுடைய சர்க்கிளில் கண்டிப்பாக வந்து ஒரு பெண் அப்படின்றவங்க இருப்பாங்க. மேரிட் அப்படின்னா ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, இல்லை ஒரு மகளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அம்மாவாக இருக்கலாம், இல்லை சிஸ்டராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளில் வந்து ஒரு பெண்கள் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதை பற்றி ஓப்பனாக வந்து பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ஜஸ்ட் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. வணக்கம், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி, ஆரோக்கியமான மகிழ்ச்சி, இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், பெண்கள் நலம் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ சானிட்டரி நாப்கின்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுவும் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் அது வந்து போட்டுட்டு அனுப்பும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேஷஸ் வரதுக்கும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து கம்பெனிஸ்லேயும் வந்து கிளாத் நாப்கின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாத் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ்னால நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. அதுவும் அல்ட்ரா தின் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தின்னாக இருக்குது, பட் ஆனால் நிறைய லிக்விடை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணால் அதோடைய அந்த குவாலிட்டி வந்து அந்த மாதிரி அப்சார்பன்ட் குவாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் இவ்வளோ பிரச்சனைகள் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து கிளாத் நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணி இப்போ நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் நாப்கின்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாடல் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த கிளாத் நாப்கின் வந்து ஆல்ரெடி நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டெமோ வந்துட்டு பண்ணி காமிச்சிருந்தேன். அண்ட் தென் இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா கொஞ்சம் நகர்ந்து போயிடும். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் அது போட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லிக்விட் வந்து நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக அந்த கிளாத் மெட்டீரியல் வந்து ஒதுங்கி போயிடுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அதுலேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ரினோவேட் பண்ணி ஸோ இன்னொரு மாடல் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கல. ஸோ என்னுடைய ஓன் இன்னோவேஷனுக்காக அண்ட் நான் யூஸ் பண்ணணும், ஸோ மற்றவங்களுக்கும் அதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாடல் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ நியூலி ரினோவேட் பண்ணியிருக்கிற ஒரு கிளாத் நாப்கின். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இந்த மெத்தட் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கல, மார்க்கெட்லேயும் அவைலபிள் கிடையாது. ஸோ இது நம்ம கம்ஃபர்டபுளுக்காக நானே வந்துட்டு இன்னோவேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது, வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அண்ட் இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த இடத்துல அழுத்துறதோ இல்லை வந்து ரொம்ப டைட்டாகவோ அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் வந்துட்டு இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் பண்ணுறதுக்கு ரொம்ப மீடியமான இருக்கிறவங்களுக்கு 80 சென்டிமீட்டர் கிளாத் மெட்டீரியல் வந்து போதும். இது கண்டிப்பாக வந்து காட்டனாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியான ஒரு கிளாத்தாக இருக்கணும். இது வந்து நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற இன்னர் வியரை அப்படியே இது மேலே வச்சு அப்படியே வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். இதில் அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த போர்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே கிளாத்தை அந்த கிளாத் மேலே வச்சு கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் உங்களுக்கு வந்து தேவை. ஸோ மேலே கீழே வைக்கணும். அதுக்காக வந்து 2 பீஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம வந்து நடுவில் லேயர்ஸ் வந்துட்டு கட் பண்ணணும். ஸோ மீதம் இருக்கிற துணி இருக்குது இல்லையா, ஸோ நம்ம கட் பண்ணி மீதம் இருக்கும். இந்த ரிமைனிங் போர்ஷன் இந்த கிளாத்தை வந்து நீங்கள் லேயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 6 லேயர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நடுவில் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து 6 லேயர் போதும் அப்படிங்கிறதுனால நான் 6 லேயர் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 10 லேயர்ஸோ இல்லை 12 லேயர்ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக அழுத்தாது. ஏன்னா நம்ம வந்து பேஸை வந்து நல்லா ப்ராடாக வைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இதை அழுத்துறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் வந்து 6 லேயர்ஸ் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ கீழே பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த 6 லேயரை வந்து நான் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த கீழே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த 6 லேயரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே பாருங்கள், அந்த கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, இந்த ஒரு கிளாத்தில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ சுற்றி வந்து தையல் போட்டாச்சு. இப்போது இந்த லேயர்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது அடியில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படியே மேலே வச்சு இப்போ இதுக்கு மேலே இன்னொரு இதே மாதிரி கிளாத் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம திருப்பும் போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், திருப்பியாச்சு. நம்ம திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கீழேயும் மேலேயும் அந்த டாப்லையும் பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஹோல் வந்து விட்டு வச்சுருப்போம். இப்போது நம்ம வந்து அதை திருப்பியாச்சு இல்லையா? ஸோ திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள், மேலே வந்துட்டு ஓப்பனில் இருக்கா ரெண்டுமே. ஸோ இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், அந்த சைடில் ஒரு ஹோல் மாதிரி பாக்கெட் மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சாரி இன்ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அந்த கயிறு கட்டுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும் 2 பக்கமும். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு போடுற கயிறு மாதிரி இதுலேயும் நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம், அதுக்காக. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு போடுற அதே மாதிரி மெத்தடில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வியர் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம இன்ஸ்கர்ட் கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து சைடில் கட்டிடணும். கட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ நடுவில் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து வச்சுருக்கிறோமா, ஸோ உங்களுக்கு வந்து அது அழுத்தவே அழுத்தாது. ஃபுல்லாக அந்த பேஸ் வந்து நல்லா ப்ராடாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னர் வியர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ நடுவில் பாருங்கள், நல்லா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்கும். அது வந்து உங்களுக்கு அழுத்தவும் அழுத்தாது. ஏன்னா நம்ம வந்து டைட்டாக வந்து எலாஸ்டிக்கோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து கிளாத் மெட்டீரியல் மட்டும்தான். ஸோ நம்ம லேஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். லேஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும். நீங்கள் மடித்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கே வந்து இந்த மாதிரி கெமிக்கலான சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது பச்சை குழந்தைங்களாம் யோசிச்சு பாருங்க, அவங்களாம் அந்த பேம்பர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுவும் இந்த பொம்பளை குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது கம்ஃபர்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கொடுக்குது. அதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எமர்ஜென்சி பீரியட்ல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கம்ஃபர்டபிலிட்டிலாம் ஒரு டிராவல் பண்ணும்போதோ, ட்ரெயினில் போகும்போதோ, இல்லை கார் டிராவல் பண்ணும்போது, யார் வீட்டில் ஸ்டே பண்ணும்போது, இல்லை முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, அப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பேம்பர்ஸ் வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அங்கே வந்து யூரினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கோ அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில். ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயாவது போகிறோம், இல்லை வந்து ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஷூட் டைமில் வந்து அந்த ஷூட்டிங் பீரியடில் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஜோன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேர் பார்க்குறேன், சும்மா வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளாம் வந்து ஒரு டெய்லி நம்ம எங்கேயாச்சும் ரொட்டீனாக வந்து ஒரு ஜாப் போகிறோம், இல்லை வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போதெல்லாம் நம்ம ஜாப் போயிட்டு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வந்துட போகிறோம். ஸோ எப்போல்லாம் நமக்கு வீட்டில் கம்ஃபர்டபிலிட்டி வந்து தேவையில்லை, ஸோ நம்மளால் ஈஸியாக நம்ம வந்து வியர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் நம்மளால் முடியாது, ஸோ கண்டிப்பாக நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஸோ ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸில் விற்கிற இந்த கெமிக்கல் கலந்த சானிட்டரி நாப்கின்ஸ் நம்ம வேறு வழி இல்லை அப்படின்ற அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணலாமோ தவிர காலம் பூரா நம்ம அதவே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.